பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கூகுள் மேப், வாட்ஸ்அப் மெசேஜ் இது எல்லாத்துக்குமே தேவைப்படுற இன்டர்நெட்ன்றது எங்க இருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? சேட்டலைட்ல இருந்தா? அப்போஸ் குளுக்கோஸா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் சேட்டலைட் மூலமா தான் இன்டர்நெட் கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உண்மையை சொல்ல போனா இன்டர்நெட் அப்படின்றது கடலுக்குள்ள இருக்க கேபிள்ஸ் மூலமா தான் கிடைக்குது. இந்த உலகத்தவே இணைக்கிற இன்டர்நெட் அப்படின்றது வானத்தில் இருக்க சேட்டலைட் மூலமா கிடையாது, கடலுக்கு அடியில் இருக்க சில தடிமன் இன்ச் உள்ள கேபிள்ஸ் தான். அந்த கேபிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கையளவுக்கு தான் இருக்கும். இவ்வளோ சைஸ் இருக்க கேபிள் தான் உலகத்தவே இயக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது கடலுக்கு அடியில் போய் ஒரு கோடாரி எடுத்து அந்த கேபிளை வெட்டிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு? நம்மளோட பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடும், சோஷியல் மீடியா ஃபுல்லாக கட் அவுட் ஆயிடும், உலக பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போயிடும். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா? அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த நாட்டோட போர் விவகாரம்ன்றது இதை நோக்கி தான் இப்போ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில தான் ஈரான் இந்த பரபரப்பான செய்தியை உலக மக்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கண்ட்ரியுமே எங்க கூட போர் பண்றதை நிறுத்தல அப்படின்னா அடுத்து நாங்க கை வைக்க போற இடம் இந்த இன்டர்நெட் கேபிளா தான் இருக்கும்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ஈரான் மட்டும் இந்த கேபிள் மேலே கை வச்சுட்டாங்கன்னா உலகத்துக்கு என்னாகும், முக்கியமாக இந்தியாவுக்கு என்னாகும்? ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனைன்றது இந்தியாவில் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ ஈரான் இப்போ யோசிச்சிருக்க இந்த முடிவுன்றது சரியா தப்பா? சப்போஸ் இந்தியாவுக்கு இதனால என்ன பாதிப்பெல்லாம் நடக்கும் அப்படின்றது எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க ஆள் கடலுக்குள்ள இருக்க இந்த மர்மமான அரசியலை பத்தி ஃபுல்லா அலசுவோம். நீங்க என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்பவே வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம 1320 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வளவலன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மையை அறிய வாருங்கள். கடலுக்கு அடியில் அப்படி என்னதான் வெற்றி இருக்கு, அதை பத்தி பேசுற அளவுக்கு இந்த வீடியோ வந்து அவ்வளவு முக்கியமான டாபிக் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உலகம் ஃபுல்லா கடலுக்கு அடியில 1.4 மில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு இந்த கேபிள்ன்றது கிடக்கு. இந்த கேபிள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தலைமுடி இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ மெலிசா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு மெலிசான அளவு கொண்ட ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எல்லாம் தான் இந்த கடல் கடியில் கிடக்கு. நீங்கள் ஒரு இமெயிலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை லவ்வருக்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கு யாருக்கா இருந்தாலுமே ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 செகண்ட் ஆகுமா? அதை விட கம்மியான அளவில் தான் போகும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கேபிளில் நம்ம அனுப்புகிற மெசேஜ் அப்படின்றது கடலுக்கு அடியில் ஒளியை விட ஸ்பீடான வேகத்தில் போய் மறுமுனையை சென்றடையுது. ஸோ அதனால தான் இன்டர்நெட் அப்படின்றது இந்த உலகத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போ உங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஏன் இந்த கேபிள் யூஸ் பண்றதுக்கு பதிலாக சேட்டலைட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் சேட்டலைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இந்த அளவுக்கு ஸ்பீட் அப்படின்றது அதில் கிடைக்காது, ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட செலவு அப்படின்றது அதிகம். ராக்கெட்லேருந்து அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் மேலே நிலை நிறுத்தி அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுற விஷயன்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் கேபிள்ன்றது கடல் கடியில் நம்ம ஒரு டைம் போட்டோம்னா போதும், அதை பராமரிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா இந்த கேபிள்ஸ் தான். இதனால தான் கூகுளா இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி, மெட்டாவா இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான டாலர்களை இதில் இன்வெஸ்ட் பண்ணி கடலுக்கு அடியில் போற இந்த கேபிளுக்கு செலவு பண்றாங்க. சரி, இப்போ ஈரான் என்ன பண்ணிருக்காங்க? காலையில தான் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் கேபிளில் கை வைப்போம் அப்படின்னு சொல்லி பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. இந்த சுச்சுவேஷன்ல ஈரான் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நீரிணை அந்த வழி இருக்கு பார்த்தீங்களா, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கடல் பகுதிக்கு அடியில் போகிற கேபிள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து டிரான்ஸ்மிட் ஃபீஸ், அதாவது பயன்பாட்டு கட்டணம் அப்படின்றத வந்து ஈரான் அரசாங்கம் வந்து அந்த வழியா கேபிள் எந்தெந்த கண்ட்ரியோட கேபிள் எல்லாமே போகுதோ அது எல்லாத்துக்குமே விதிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு.
இது ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற பகுதி வந்து ஒரு சர்வதேச கடல் பகுதி, அதாவது இன்டர்நேஷனல் வாட்டருக்குள்ளார வரும். இருந்தாலுமே ஈரானோட பகுதிக்குள்ளார ஒரு சில கண்ட்ரியோட கேபிள் எல்லாமே வர்றதுனால ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் வாட்டர் அந்த சைடில் கேபிள் போனால் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்குள்ளார நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரியோட இன்டர்நெட் கேபிள் எல்லாம் எங்கள் கண்ட்ரிக்குள்ளே இருக்கோ அது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து டிரான்சாக்ஷன் ஃபீஸ், அந்த பயன்பாட்டு கட்டணத்தை விதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெறும் காசுக்காக தான் ஈரான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த கேபிள் போற லைனை கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த கேபிள் மூலமா போகக்கூடிய டேட்டா எல்லாத்தையுமே ஈரான் நினைச்சா கட்டுப்படுத்த முடியும், அதாவது பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம எப்போ அவங்களுக்கு பிடிக்கலையோ அந்த கேபிளை கட் பண்ணி விட்டு உலக பொருளாதாரத்தை, ஏன் ஒரு நாட்டவே வந்து ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு ஈரானால பண்ண முடியும். இது அமெரிக்காவுக்கா இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஈரானுக்கு பிடிக்காத எந்த நாடா இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு ஈரான் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வார்னிங்னே சொல்லலாம். அவங்களும் கேட்டு பார்த்தாங்க, இந்த போரை நிறுத்துங்கன்னு சொல்லி பார்த்தாங்க. அமெரிக்காவும் அதுக்கு நிறுத்துற மாதிரி, அமெரிக்கான்னு சொல்ல முடியாது, ட்ரம்ப்னு சொல்லலாம். ட்ரம்ப் தான் இதுக்கு முழு காரணம். ட்ரம்ப் வந்து இதை நிறுத்துற மாதிரியே தெரியல. பத்தாவதுக்கு ஈரானோட எனிமி நாடான இஸ்ரேல், இவங்க வந்து இந்த தீவிரவாதி அமைப்பு ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹூத்திஸ் இவங்களெல்லாமே அழிக்கணுன்றக்காக ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, இந்த அணு ஆயுதத்தை வந்து நீ தயாரிக்க கூடாது, இதை வந்து ஃபுல்லா நீ தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வுன்றதே இப்போ வரைக்கும் எட்டப்படாதனால ஈரான் வந்து கடைசியாக என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த இன்டர்நெட் கேபிள் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டர் பிளான்ட்ல வந்து கை வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வாட்டர் பிளான்ட்னா இப்போ சவுதி, அந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே, மிடில் ஈஸ்ட் வந்து எல்லாமே எப்படின்னா அந்த பாலைவன பகுதின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து தண்ணி கிடைக்கிறது, குடிக்கிற தண்ணி கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம், ஆனால் குடிக்கிற தண்ணி கிடைக்கின்றது இன்னும் அதோட கஷ்டம். ஸோ இந்த அரபு கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வாட்டர் பிளான்ட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே வந்து இந்த கடல் தண்ணியை வந்து மறுசுழற்சி பண்ணி குடிக்கிற தண்ணியாக மாற்றி யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை நடந்தப்போ ஈரான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் கூட நடக்கிற போரை மட்டும் நீ நிறுத்தலை, அந்த வாட்டர் பிளான்ட் எல்லாத்தையுமே நான் அடித்து உடச்சிருவேன், அப்போ நீ உன்னால் தண்ணிக்கு வந்து உங்கள் நாட்டில் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே போயிட்டு இருந்தது. பட் இப்போ வரைக்கும் ஈரான் வந்து அந்த ஒரு முடிவை வந்து எடுக்கலை. காலங்கள் போக போக இப்போ 3 மாதம் ஆச்சு போர் வந்து. ஸோ இன்னமும் இந்த போர் முடியாத நிலையில் இன்னும் 45 நாள் சீஸ்ஃபயர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் போர் கிடையாது, பட் வந்து போர் நிறுத்தம் தான் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர போர் முடியலை. ஓகேவா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் அமெரிக்காவும் ஒரு சைடு ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க, இஸ்ரேலும் ஒரு சைடு ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க. யாருக்கு? ஈரானுக்கு. ஸோ அதனால் ஈரான் என்ன பண்ணுவாங்க, ஒரு அளவு தான் ப்ரெஷரை தாங்க முடியும். நீ வந்து என் நாட்டுக்குள்ளே சண்டையும் போடுவ, என் நாட்டு பொருளாதாரத்தையும் நீ எல்லாமே லாஸ் பண்ணி பில்டிங் எல்லாம் உடச்சி மக்களையும் கொல்லுவ, எங்கள் நாட்டு தலைவனை கொல்லுவ, நீ சொல்கிறதையும் நான் கேட்கணும், அப்போ நான் என்ன உனக்கு அடிமையா அப்படின்ற மாதிரி மைண்டில் தான் ஈரான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இனிமேல் பொறுத்தது போதும், பொங்கி எழு அப்படின்ற மாதிரி தான் அவனை, இனிமேல் ஏதாவது என்னை தொல்லை பண்ண அப்படின்னா அடுத்து நான் கை வைக்க போறோம், இதுதாண்டி அப்படின்ற மாதிரி ஓப்பனா வார்னிங் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது, உலக நாடுகளுக்கே ஈரான் சொல்லியிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கும் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதை பத்தி போ பேசுவோம். இப்போ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, இந்த உலக அரசியல்ல சீனாவும் அமெரிக்காவும் இந்த கேபிள்ல எந்த மாதிரி ஆதிக்கத்தை வச்சிருக்காங்க, பிளஸ் ரஷ்யாவோட முக்கியத்துவம் இதுல என்ன, ஏன் இதை பத்தி பேசுன்றது உங்களுக்கே புரியும். இந்த இன்டர்நெட் கேபிள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானை விட அமெரிக்காவும் சீனாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரர்னே சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சீனா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோம். சீனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு தனி கேபிள் ப்ராஜெக்டை வந்து, அதாவது டிஜிட்டல் சில்க் ரோடுன்னு சொல்லுவாங்க, சீனாவிலேருந்து ஆப்பிரிக்கா வரைக்குமே வந்து அவங்க ஒரு தனியாக இன்டர்நெட் கேபிள் பாதைன்றது உருவாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா இது வரைக்கும் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்கா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சீனாவும் பண்ணுறாங்களா, அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருமே சீனாவோடதை யூஸ் பண்ணாதீங்க, அவன் வந்து ஒரு திருட்டு பையன், எப்போ வேணா என்ன வேணா பண்ணுவோம், அவனோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் டேட்டா எல்லாமே சேஃப்டி இருக்காது அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சீனாவோட கேபிளுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது பத்தாதுன்னு ரஷ்யா என்ன தெரியுமா, நம்ம ஜிகிரி தோஸ்த் கண்ட்ரி என்ன தெரியுமா பண்றாங்க, நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் வேணும்னே அமெரிக்காவோட கேபிள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் போயிட்டு நீர்மூழ்கியிலே அந்த கப்பல் வந்து கிராஸ் பண்ணிட்டே இருக்காங்களாமா. அமெரிக்காவும் நேட்டோ நாடுகள் அந்த ஒரு 13 கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க, இந்த ரஷ்யா வேணும்னே எங்க கூட வம்புழுக்கணும்னே எங்க கேபிள் பக்கத்திலேயே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, எப்போ என்ன வேலையை பார்ப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளும் ஒரு மாதிரி பயத்தோட தான் இருக்காங்க.
திடீர்னு போர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எந்த நாடா இருந்தாலும் முதல்ல கை வைக்கிறது இனிமே எதுவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நெட் கேபிளா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இன்டர்நெட் கேபிளை கட் பண்ணிட்டோம்னாலே போதும், ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு ஏதாவது தகவல் பரிமாறிக்கணும் அப்படின்னா கூட மறுபடியும் எல்லாருமே பழைய காலகட்டத்தை நோக்கி பின்னோக்கி போயிடுவாங்க. ஸோ அதனால எல்லா நாட்டோட முதல் டார்கெட்டா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கேபிளை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டோம்னாலே போதும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். நீர்மூழ்கி கப்பல் எடுத்துட்டு கடல் கடியில போறாங்க, அந்த கேபிள் எங்க இருக்குன்றது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு ஏதோ ஒரு இதை வச்சு கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அதுல எர்த்தெல்லாம் எதுவுமே அடிக்காது. ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க ஈஸியா போவாங்க, ஒரு அரை மணி நேரத்துல வேலையை முடிச்சுட்டு இன்னொரு கண்ட்ரியை ஏதோ ஒரு பிரச்சனையா தீர்த்து கட்டணும்னு நினைச்சாங்க அப்படின்னா வேலையை முடிச்சுட்டு சைலண்டா வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த விஷயம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதிரி இன்டர்நெட் கேபிள் எல்லாமே கட் பண்ணக்கூடிய வாருக்கு வந்து கிரே ஃபோன் வார் அப்படின்ற மாதிரி ஒரு புது நேமையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உலகம் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ இந்தியாவுக்கு இதனால என்ன பிரச்சனை வரும், எப்படி நம்ம வந்து இதுல இருந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்த கேபிள் வரக்கூடிய நுழைவு வாயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த மும்பை சரௌண்டிங்கில் இருக்குது. ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா சென்னை சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ வந்து இப்போ இந்த மும்பை சைட்லேருந்து வரக்கூடிய கேபிள் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்டு, ஐரோப்பா, அப்புறம் அமெரிக்கா, இந்த சைடு இருந்து வரக்கூடிய, அதாவது உங்களுக்கு உலக வரைபடத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, இந்தியாவுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த சவுதி, கட்டார், அந்த சைடு இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் தான் வந்து கனெக்ட் ஆகுது. அதுவே உலகத்துக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேலே இருக்க ரஷ்யா, சீனா, ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய எல்லா கேபிளுமே சென்னையில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு அரபிக்கடலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா முற்றிலும் ஃபர்ஸ்ட் வந்து மும்பையோட கேபிள் எல்லாமே கட் ஆயிரும், தீர்த்து கட்டிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை. ஒருவேளை இன்டர்நெட் கேபிள்லாம் இந்த மாதிரி கட் ஆயிடுச்சு போறனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடி வாங்க போறதுன்னா இந்த ஐடி செக்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே அடி வாங்கிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் செக்டர் எல்லாமே ஃபுல்லாக அடி வாங்கிடும். ஸோ அதனாலேயே இந்திய கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க கேபிள் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் நம்ம புதுசாக தனியாக ஒரு லைன்லாம் போட்டு நம்ம தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம ஃபோனில் சின்ன ஃபோன் தான், இத்திலியோண்டு ஃபோனுக்கு பின்னாடி உலக அரசியல் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குன்னு பார்த்தீங்களா. இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் வரக்கூடிய போர் அப்படின்றது துப்பாக்கியோ இந்த பீரங்கியை வச்சு குண்டு போட்டு தான் அழிக்கணுன்றது கிடையாது. கடல் கடியில் போகிற ஒரு கேபிளை கட் பண்ணாலே நம்மளால இன்னொரு நாட்டுக்கு பயத்தை காட்ட முடியும் அப்படின்றது இப்போவே தெரியுது. டெக்னாலஜி வளர வளர இந்த பாதுகாப்பு அப்படின்ற விஷயமும் ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கேபிள் போகிற லைனை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களால வந்து அந்த டேட்டா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஈரான் எடுத்திருக்க இந்த அதிரடி முடிவு அப்படின்றது இன்னொரு ஒரு ஃபைபர் அட்டாக்கு வந்து வழிவகுக்குமா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்டர்நெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்தியாவில் தான் கம்மியாக இருக்குது. நமக்கு இப்போ இதுவே அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன்றனால வந்து இன்டர்நெட்டோட கட்டணம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, வாய்ப்பு இருக்கா? நீ என்ன நினைக்கிறீங்க? ஈரான் இன்டர்நெட் கேபிளில் கை வைப்பாங்களா? இதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஸோ இதை பற்றி எல்லாமே உங்கள் தாட் என்னவோ அது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் வேற எந்த டாப்பிக்கில் வீடியோ பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க, ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பாருங்கள், வேர்க்க வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்ட் எடுத்து கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே மண்டை காஞ்சிருது. ஸோ ஒரு வீடியோக்கு பின்னாடியும் நிறைய எஃபர்ட் இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்பவே வாய்ஸ் ஆஃப் அட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்க தாட் என்ன மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.